விஜய் அவங்க பையனை கூட்டு வந்தா தூக்கி நான் பின்னாடி விட்டுற போறாரு, பக்கத்துல உட்காருக்கு போறாரு. அப்புறம் என்ன இதுல உங்களுக்கு பஞ்சாயத்துன்னு கேக்குறேன். இதை இன்பநிதி இன்னைக்கு அவங்க பையன்யா. அதுக்கப்புறம் இன்னொரு சொல்றேன், வந்தவர் துணை முதலமைச்சர். அங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் ஃப்ரண்ட்ல வந்து வெறும் 10 சீட்டு மட்டும் தான் போட முடியும். பின்னாடி கூட சீட்டு போட்டுருக்க மாட்டேன், ஏன்னா அங்க இடம் கிடையாது நிக்கிறதுக்கு. இல்ல கீழே தான் போட முடியுமா? கீழே வந்து காலை அடைக்கின்றாங்க, அங்க போயிட்டு உட்கார முடியும். இது புரியலையே எனக்கு இது. ஏண்டா சும்புனைக்கு இப்போ தேவையில்லாம விஜய் பையன்ட்ட ஏன் மூத்திரத்தை வாங்கி குடிக்க வர நீ? அவன் இந்த லிஸ்ட்லேயே கிடையாது, அவன் அந்த இடத்துக்கும் போகலை. எதுக்கு தேவையில்லாமல் அவனை வம்புக்கு இழுக்கிற? நீ ஒருத்தங்களுக்கு அடிமையாக இருக்கன்னா நீ இரு, நான் வேணான்னு சொல்லலை. இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து துணை முதல்வரோட பையன் அந்த சீட்டில் உட்கார்ந்தது தப்புன்னு சொல்லவே இல்லை, புரியுதா? பக்கத்தில் கலெக்டரம்மா நின்னது தப்புன்னு சொல்கிறோம். ஜல்லிக்கட்டுக்காக போராடிய அந்த வயசான மனுஷன் நிற்கிறாரு, அது தப்புன்னு சொல்கிறோம். அது உன் மண்டமயிரில் ஏறலை. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தவங்களுக்கு விசுவாசமாக இரு, அடிமையாக இருக்காத. யாருக்கும் யாரும் பிடிக்காதவங்க கிடையாது. உனக்கு எப்படி இவங்களெல்லாம் பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கும் பிடிக்கும், பிடிக்காமலாம் கிடையாது. ஆனால் நியாயமாக பேசு, அநியாயத்துக்கு பேசாத. எனக்கு தான் பேச தெரியும், நான் பேசாதான் வீடியோ வைரல் ஆகும் அப்படின்லாம் பேசாத. தேவையில்லாமல் இப்போ விஜய் பையன் ஏன்டா அழுக்கிற நீ? அங்கே இருக்கிற யாருமே வந்து துணை முதல்வர் பையன் உட்கார்ந்து தப்புன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா நீங்கள் சாதாரண ஒரு குடிமகன் போனால் கூட அவங்க பையனை உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படின்றப்ப துணை முதல்வர் வந்து நிற்க வச்சு அழகு பார்க்க மாட்டார், புரியுதா? ஏன்டா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க?